அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மற்றும் ஒரு சோலார் இன்ஸ்டாலேஷன் வந்து அதே நெடுங்கமுடி கிராமத்தில் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் போட்டிருக்கோம். ஆல்ரெடி 2 போட்டிருக்கோம். அதை பார்த்து இவங்களும் கேட்டு இவங்களும் போடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க கிணறு வந்து 25 அடி கிணறு, 2.5 இன்ச்சு டெலிவரி. அதே போல் 2 பேர் வந்து வயசானவங்க, அவங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. என்னால் அவங்க இன்ஜின் கிளப்பி போகிறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கு. ஆஃப் பண்ணி எங்கேயும் போகுதுண்ணா. நீ இல்லை போகிற இடத்துல ஒன்று விட்டு வந்துங்கிற, அதனால சொல்கிறோம். 2 இடத்துல சுற்றி விட்டோன்னா பெட்ரூம் 2 இடத்துல பாம்பு போனால் 2 சுற்றி பெட்ரூம் வாங்கிறதுக்கு நேரம் வரைக்கும் நல்லா பார்த்துக்கு போ. சுவிட்ச் ஆன் பண்ணுப்பா. அவங்களே ஆன் பண்ண சொல்கிறேன். ஆன் பண்ணுமா? ஆன் பண்ணுங்க. மேலே தூக்குங்க. தேங்காய் ஏறினா வாடி இந்த நான் பண்ணுறேன். எதுப்பா இதை மேலே தூக்கணும். இது தூக்கணுமா? ஆமாம், தூக்குங்க. கழிச்சு தூக்குங்க. அவ்வளோதான். அப்படியே ஒன்றும் பண்ணாதீங்க. லைட் ஏறுதா? இப்போ கரண்ட்டு கம்மியாக தான் இருக்குது. வெயில் டைம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ ரைட். ஆஃப் பண்ணல 110 வெயில் வரலாம் அதிகமாக இருக்கும். ஆஃப் பண்ணவா? 10 ஆம்ஸ் ஆஃப் பண்ணவா? பாஸ் நீ சொல்கிற மாதிரிலாம் இஸ்காது பாஸ். அவ்வளோ தண்ணிலாம் வா பாஸ். 110 வோல்ட்டு. இந்த வந்துட்டேன். ஓட்ட விடு. தூக்கி பிடி. ஐவா நல்லா தூக்கி பிடி. இன்னும் அழுத்தம் பிடி அப்படியே. இல்லை பழுப்பு தான் தூக்கி போடு. இப்போ அதான் தூக்கி போடு. இன்னும் ஏந்திரு. அப்படி இப்படி. நீங்கள் கேட்ட இன்ஜின் தண்ணியோட வருதா? நீங்களே வந்து டெய்லி இப்படி ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். யாரும் கூப்பிட தேவையில்ல. வேறு என்ன நினைக்கிறாண்டி அப்பா? அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லாயிருக்கும். ஆமாம், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்ஜின்லாம் அதை பண்ணணும் இதை பண்ணணுன்றதுலாம் கிடையாது. அது இன்ஜின் வந்து இவங்க விடக்கூடாதுன்னு தான் நாங்கள் கரம்பு அம்மானால விட்டு இப்படிலாம் பண்ணுது. விட்டா இப்படி எடுக்கிறதுக்கு சீக்கிரம் எடுக்கணும். இல்லை முடியாது, எடுக்காட்டாக்கா மாடிக்கு நாளை அடிச்சு உடம்பு ஆளில் எடுத்தோம் அப்பால இல்லைன்னா ஆளை ஓய்ச்சி போடும். அதுக்காக என் பையன் வந்து ஓட்ட வேணாம், அப்படியே கிடக்கட்டும். இப்போ இது இந்த மாடல்னு சொல்லவே தான் சரின்னு சொல்லிக்கிறான். இது மாதிரி இன்ஜினுக்கு விட்டுக்கிட்டு எடுக்கணும்னு சொன்னா வேணாம். அந்த காயின் கரம்பா எங்கே இருக்காரு பையன்? பையன் பால் வண்டி ஓட்டுறான். அவர் எப்போ வர்றாரு? வானாபுரம் ஓட்டுறான். சாயந்தரம் வருவார். வந்த உடனே காமிங்க. காலைல 9 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் டைம். அதான் நான் அந்த டைம் நல்லா ஃபோர்ஸ் வரும். காலையில் 7 மணிக்கெலாம் ஓடுது. தண்ணி கவரி பொறுமையாக ஊற்றும். 9 மணிக்கு மேலே தான் நல்லா ஃபோர்ஸ் வரும். 10 மணிக்கு தாங்க வருவாங்க. 10 மணி அது மாதிரி அந்த டைமில் வந்து போடுங்க, கரெக்டாக இருக்கும். ஆமாம், இப்போ தான் வெயில் காயுதா, கொஞ்சம் குறையும். தண்ணி கொஞ்சம் லைட்டாக குறையும். அதை பற்றி எதுவும் பயப்படக்கூடாது. தண்ணி குறையுதுன்னு பயம் கிடையாது. வெயில் குறைஞ்சா குறையும், வெயில் அதிகமாச்சுன்னா அதிகமாக இருக்கும். இந்த தண்ணி இந்த வெயிலையும் அப்படியே இருக்கும். மழையிலையும் ஊற்றும் தண்ணி. மழை பெஞ்சினே இருக்கு, ஊற்றினே இருக்கும் தண்ணி. கொஞ்சமாக ஊற்றும். ஆமாம், சொல்கிறேன். உங்களுக்கும் இதே போல் குறைஞ்ச செலவில் சோலார் மோட்டர் அமைக்கணும்னா
ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.